அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். பொதுவாக நம்ம ஜாதகம் பயிலும்போது அல்லது ஜாதகம் பார்ப்பவராக இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் ஒரு 100 ஜாதகங்கள் நமது நினைவில் இருக்க வேண்டும். நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினருடைய ஜாதகம் 100 ஜாதகம் நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். அவ்வாறு நினைவில் இருந்துவிட்டால் ஒரு விதியை நாம் படிக்க நேர்ந்தால் அல்லது ஒரு ஜோதிடர் சொல்லும் கருத்தை கேட்க நேர்ந்தால், குருமார் உரைப்பதை கேட்க நேர்ந்தால், அந்த ஜாதகமெல்லாம் அப்படியே மனக்கண் முன்னால் வரணும். இந்த விதியை போய் நேரடியாக அங்கே பயன்படுத்தி பார்க்கணும். அப்படி பார்த்து பழகி பலனெடுக்க பழகி கொண்டால் மிகச்சிறந்த ஒரு நிறைவாற்றலையும் ஜோதிட திறமையும் நாம் பெற முடியும். அந்த ஆற்றலை ஜோதிடர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 100 ஜாதகம் நமக்கு நினைவில் இருக்கணும். சரி, 2ஆம் இடத்தில் இப்படி ஒரு ரகசியமா, ₹1 இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாயாக இருந்தாலும் சரி, வரவு வைக்கின்ற இடம் 2ஆம் இடம்தான். வாழ வரக்கூடிய பெண் தனது வலது காலை எடுத்து வைக்கின்ற இடம் 2ஆம் இடம்தான். அந்த பெண் அணிந்து வரக்கூடிய நகை சீர்வரிசை எவ்வளவு என்பதை வரவு வைக்கின்ற இடமும் அதுதான். ஒரு பெண் வலது காலை வைப்பதும் ஒரு பெண்ணின் நகையை வரவு வைப்பதும் 2ஆம் இடம்தான். 2ஆம் இடத்துல தான் அதை பார்க்க முடியும். எவ்வளோ சீர்வரிசை போடுவாங்க, எத்தனை பொண்ணு நகை போடுவாங்க, பண மதிப்புள்ள சீர்வரிசைகள். ஒரு ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் அட்டமாதிபதி என்னும் 8ஆம் வீட்டுக்குடையவன் சுயசாரத்தில் நின்றாலும், லக்கணத்திற்கு 2ஆம் இட அதிபதி 8க்குடையவன் சாரம் பெற்று 2இல் நின்றாலும், அந்த ஜாதகருக்கு, அந்த ஆண் ஜாதகருக்கு மாமனார் வீட்டில் போடும் நகைகள் ஒன்று மாமனார் வீட்டோடு இருந்துவிடும். இவரது வீட்டுக்கு பெரும்பாலும் வராது. அப்படி வந்தாலும் இவர் வீட்டில் அந்த நகை இருந்தால், மாமனார் வீட்டுக்கு போடக்கூடிய நகைகள் இருந்தால், அடிக்கடி வங்கிக்கு வட்டிக்கு வைப்பார்கள். அந்த நகை அடிக்கடி பேங்க்கு செல்லும். அல்லது ஏதேனும் ஒரு காரணத்திற்காக, தொழில் செய்வதற்காக அல்லது இடம் வாங்குவதற்காக, வீடு கட்டுவதற்காக, மருத்துவ செலவுக்காக அந்த நகைகளை விற்க வேண்டிய சூழ்நிலை, அடமானம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் அட்டமாதிபதி சுயசாரம் பெற்று நின்றாலும், 2ஆம் இடத்ததிபதி அட்டமாதி சாரம் பெற்று 2ஆம் இடத்தில் நின்றாலும் நகை பரிவர்த்தனை நடந்து கொண்டே இருக்கும். அது நிரந்தரமாக வீடு தங்காது, அந்த நகை தங்காது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நகைகள் இழப்பு வந்துவிடும். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும், அவர் பெற்ற சாரநாதன் நீசமடைந்து விட்டாலும் இதுபோல நகை தங்காது, கொண்டு வர நகை தங்காது. அதாவது எப்படி வைத்து கொண்டாலும் நான் சொன்ன விதிகள் அடிப்படையில் அந்த நகை வீடு தங்காது. அவரது மனைவியின் கழுத்து அந்த நகைகளை தாங்காது. இது நடக்கும். இது என்னுடைய அனுபவ கருத்து. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். வருகின்ற வாடிக்கையாளர் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தை பாருங்கள். அந்த 2ஆம் இடத்திலே அட்டமாதிபதி தொடர்பு இருக்கான்னு பாருங்கள். அந்த 2ஆம் இடத்ததிபதி பகை நீசம் 6, 8, 12இல் அதை சாரம் கொடுத்தவன் மறைந்துள்ளா என்று பாருங்கள். இந்த கேள்வி எழுப்பி விடை காணுங்கள். ஜோதிட கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.